சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. காத்திரஷ்கினமுன் பகவானே சரணமையப்பா. சமஸ்தாபராத ரஷகனே சரணமையப்பா. சர்வரோக நிவாரண தன்வந்திரி மூர்த்தியே சரணமையப்பா. சுவாமி சரணம். சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சங்கரா டிவி நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இந்த அச்சங்கோயில் சாஸ்தாவை பற்றியும் அவருடைய பிரபாவங்களை பற்றியும் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இன்னொரு ஒரு அற்புதமான கதை உண்டு. அச்சங்கோயிலில் ஒவ்வொரு மண்டல காலத்தப்பையும் சுவாமிக்கு ஒரு வாள் சாத்துறது வழக்கம். அச்சங்கோயில் வாள் அப்படின்னே பேர் அந்த வாளுக்கு. இந்த வாளுக்கு பின்னாடி ஒரு விசேஷமான கதை உண்டு. இந்த அச்சங்கோயில் வாளோட விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த வாள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்வர்ணத்தாலேயே செய்யப்பட்ட வாள், தங்கத்தால் செய்யப்பட்ட வாள். அது மாத்திரம் விசேஷம் கிடையாது. அந்த வாளோட விசேஷம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்தில் எடை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு எடை காமிக்கும் இந்த வாள். அந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்கக்கூடிய வாள் இது. அந்த வாள் புனலூர் கருவூலத்தில் இருக்குது, தேவசம் போடுற கருவூலத்தில், ட்ரெஷரியில். அங்கே வச்சு பார்க்கும்பொழுது ஒரு இடம் இருக்கும், அச்சங்கோயிலில் வச்சு பார்க்கும்பொழுது வேறு இடம் இருக்கும். இப்போ என்ன இந்த விசேஷம் அப்படின்னா, இந்த வாள் என்ன, எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி தென்காசியில் ஒரு பிராமண குடும்பம் காலங்காலமாக அச்சங்கோயில் சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வரக்கூடியவர். அவருக்கு அச்சங்கோயில் சாஸ்தா மேலே அப்படி ஒரு பக்தி. எப்பொழுதும் நித்தியமும் அந்த சாஸ்தாவுக்கும் கருப்பனுக்கும் பூஜை பண்ணிட்டு தான் தன்னோட எந்த ஒரு வேலையும் செய்வார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிராமணர். அப்போ அவர் காலங்காலமாக அந்த அச்சங்கோயில் சாஸ்தாவையும் கருப்பு சுவாமியும் தன்னோட உபாசனா மூர்த்தியாக கொண்டு வழிபட்டு வர்றார். அவருக்கு மனசில் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அச்சங்கோயில் அரசனாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவோட நிஜஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதாவது சாஸ்தாவை நேரில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. இந்த ஆசையோடையே காலங்காலமாக அந்த சாஸ்தாவுக்கு பூஜை பண்ணிகிட்டே வர்றார். உண்மையான பக்தனோட எந்த ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர், நியாயமான எந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் தான் பகவான். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு சொல்கிறது போல் இப்போ பல பேருக்கு கேள்வி வரும், எங்களோட பல ஆசைகள் நிறைவேறது இல்லையே அப்படின்னு. கடவுள்கிட்ட இருக்க வேண்டியது பரிபூர்ணமான சரணாகதி, நம்பிக்கை. நம்ம பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திங்கக்கிழமை அன்றைக்கி ஒரு காரணத்துக்காக சிவபெருமானை கும்பிட்றோம், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் விளக்கேற்றுறோம், புதன்கிழமை அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், வியாழக்கிழமை அன்றைக்கி சாய்பாபாவை கும்பிட்றோம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு சுவாமியை கும்பிட்றோம், அம்பாவை கும்பிட்றோம், சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கேற்றுறோம். அப்போ இப்படி ஒவ்வொரு சுவாமியாக மாற்றி மாற்றி நம்மளோட ஒரு சுயநலத்துக்காக தான் நம்ம கும்பிட்டுட்டே இருக்கோம். எந்த சுவாமியும் நம்ம ஆத்மார்த்தமாக சரணாகதி பண்ணி அந்த சுவாமி மேலே பக்தி பண்ணி நம்ம வணங்குறது கிடையாது. நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்ம கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த சுவாமியை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த வெவ்வேறு பரிகாரங்களை பண்ணவும் மாட்டோம். இப்படி ஒவ்வொரு சுவாமிக்கிட்டையும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா அது இன்னும் இல்லெஃபெக்ட்ஸை தான் அதிகமாகும். இப்போ பக்திங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட பரிபூர்ண சரணாகதி இருக்கணும். சரணாகதி அப்படின்னா ஏகமேவா த்விதீயம் அப்படிங்கிறது போல் ஒரே தெய்வத்தை வழிபடணும். பிடிச்சா உடம்பு பிடியா அந்த ஒரு தெய்வத்தை பிடிக்கணும். அதுக்காக மற்ற தெய்வம்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, மற்ற தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஐயப்பனை கும்பிட்றோம் அப்படின்னா எங்கே போனாலும் சுவாமியே சரணமையப்பா, காசிக்கு போனாலும் சுவாமியே சரணமையப்பா, ஷீரடிக்கு போனாலும் சுவாமியே சரணமையப்பா, சபரிமலைக்கு போனாலும் சுவாமியே சரணமையப்பா, குருவாயூர் போனாலும் சுவாமியே சரணமையப்பா. அப்போ எல்லா தெய்வத்தையும் அந்த தெய்வத்தோட ஸ்வரூபமாகவே பார்த்து வழிபடணும். அப்படி ஏகமேவா த்விதீயம்னு ஒரே தெய்வத்தையே நம்ம வழிபடும் பொழுது தன்னை வழிபடுற அந்த பக்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா உடனே அந்த உபாசனாமூர்த்தி ஓடி வருவாராம். இந்த குழந்தைக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாது, இவனை நம்ம தான் காப்பாற்றணும், இவன் நம்மளே வழிபட்டுன்னு இருக்கானே, இவனுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தெய்வம் ஓடி வருமா. அப்படி அந்த ஒரே தெய்வத்தையே வழிபடணும் அப்படின்னு சொல்கிறா போல் அந்த பட்டர் அச்சங்கோயில் சாஸ்தாவையே தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு முகாந்திரத்தோடையே அவர் வழிபட்டு இருக்கார். இந்த பக்தியில் மெச்சிய பகவான் கருப்பு சுவாமியை கூப்பிட்டு பணிக்கிறார். அவன் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டான், என்னோட நிஜபாத தரிசனத்தை அவனுக்கு நான் காமிக்க போகிறேன், அவன் நீ காந்தமலைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு. ஏன்னா சுவாமி எப்பொழுதுமே வாசம் பண்ணக்கூடிய இடம் காந்தமலை. நம்ம மகரஜோதி தரிசனம் பார்க்குறோம் இல்லையா, அது பொன்னம்பலமேடு. அந்த பொன்னம்பலமேட்டுக்கு மேலே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது தான் காந்தமலை. காந்தமலை சகசிரார ஸ்தலம், ஷட்சக்கரங்களையும் தாண்டி தலைக்கு மேலே இருக்கக்கூடியது நான் முன்னாடியே சொன்னேன். இந்த காந்தமலை அப்படிங்கிறது உண்மையிலுமே இருக்கக்கூடிய ஒரு மலை கிடையாது, சூக்ஷ்ம ரூபம். சூக்ஷ்ம ரூபம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத மலை. எப்படி மானசரோவரில் கைலாசங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோ, அந்த மாதிரி இந்த காந்தமலை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மலை. அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த காந்தமலையில் தான் சுவாமி நித்தியவாசம் பண்ணுறாராம். ரத்ன சிம்மாசனத்தில் ஸ்வர்ணமயமான கோவிலில் தன்னோட சகலவிதமான பரிவாரகணங்களும் சூழ பூரணா புஷ்கலா சமேதனா தன்னோட புத்திரனான சத்தியகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்லப்பிள்ளைங்கிற சுவாமியோட எப்பொழுதும் சுவாமி அந்த இடத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார் காந்தமலையில். தன்னோட பக்தர்கள் எல்லாரையும் சுவாமி கடைசியில் அங்கே தான் அழைச்சிக்கிறார் காந்தமலைக்கு. ஸோ அப்படி இருக்கிற அந்த காந்தமலை காட்சியாக அந்த பக்தனுக்கு காமிக்கணும் அப்படின்னு சுவாமி முடிவு பண்ணிட்டார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய புண்ணியமான பக்தர்னு பாருங்க. சுவாமி எப்பொழுதும் வாசம் பண்ணக்கூடிய அந்த காந்தமலை காட்சியை பார்க்க போகிறார். இப்போ கருப்பனை கூப்பிட்டு பணிக்கிறார், இங்கே வா,
போய் அவனை உடனே காந்தமலைக்கு அழைச்சிட்டு வா, அவனுக்கு நான் என் காட்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அடுத்த க்ஷணம் கருப்பன் அந்த அந்தணரோட வீட்டில் நிற்கிறார். இந்த அந்தணருக்கு கருப்பனோட வழிபாடு, கருப்பனோட உபாசனையும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் கண்ணுக்கு கருப்பன் தெரிகிறார். இல்லைன்னா கருப்பு சுவாமி கண்ணுக்கு தெரிய மாட்டார். அந்த கருப்பன் உபாசனையும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் கண்ணுக்கு கருப்பன் தெரிகிறார். கருப்பனை பார்த்ததே அந்த அந்தணருக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன நான் ஒரு பாக்கியம் பண்ணணும், இந்த கலியுகத்தில் எனக்கு நீங்கள் வந்து காட்சி கொடுத்துருக்கேலே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாட்சாத் கருப்பனை விழுந்து வணங்குறார். அப்போ அவர் சொல்கிறார், உங்கள் பக்தியில் சுவாமி வந்து பரிபூர்ணமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டார், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், நீங்கள் இந்த க்ஷணமே உங்களை காந்தமலைக்கு அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு அப்படின்னு. நான் வயசான அந்தணன், என்னால் எங்கேயாவது வாசலுக்கே போக முடியாது நடந்து, நான் எப்படி காந்தமலைக்கு வர முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு சுவாமி காட்சி கொடுக்கும்போது அது ஒரு பெரிய மாத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிந்து என் தோலை தொடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். கண்ணை மூடிண்டு அந்த கருப்பு சுவாமியோட தோலை அவர் தொட்ட அடுத்த க்ஷணம் கண்ணை திறந்தால் அவர் நிற்கிற இடம் காந்தமலை. காற்றை விட வேகமானவர் கருப்பு சுவாமி, அதனால தான் அவர் காத்தவராயனே ஒரு பேர் உண்டு. அவர் தோலை தொட்ட அடுத்த க்ஷணத்தில் காந்தமலையில் நிற்கிறார் அந்த பிராமணர். கண்ணு முன்னாடி பார்த்தா அவர் பார்க்குற காட்சியை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. சுவாமியோட காட்சி கிடைக்கிறதுனா சும்மாவா? காந்தமலையில் ரத்னம், வைரம், வைடூரியம், மரகதம் இப்படி எல்லாத்தாலையும் அலங்காரம் பண்ண சிம்மாசனம், சொர்ணமயமான சிம்மாசனம். அதனால தான் அந்த இடத்துக்கு பொன்னம்பலமேடுன்னு பேர். பொன்னாலான அம்பலம் அமைத்த இடம். தேவர்களால் கட்டப்பட்ட விஸ்வகர்மாங்கிற சிற்பி கட்டின கோயில் அந்த இடத்துல தான் இருக்குது, காந்தமலையில் தான் இருக்குது. அந்த இடத்துல அதை பார்த்து பந்தலராஜா சபரிமலையில் அதே மாதிரி ஒரு கோயிலை கட்டுறார் விஸ்வகர்மாவை வச்சு. தேவர்கள் கட்டின கோயில் காந்தமலையில் இருக்குது. அந்த காந்தமலையில் பூரணா புஷ்கலா சகிதனா சுவாமி உட்கார்ந்துருக்கார். இந்த சபரிமலை அப்படிங்கிறது காந்தமலைக்கு நேராக இருக்கக்கூடியது சபரிமலை. இந்த சபரிமலையோட அந்த காந்தமலையிலேருந்து சுவாமியோட சாநித்தியம் இந்த சபரிமலைக்கு வர்றதாம். சபரிமலையில் இருக்கிற சாஸ்தாவுக்கு காந்தமலையில் என்னோட குருசுவாமி அடிக்கடி சொல்லுவார், காந்தமலையிலேருந்து சுவாமியோட சாநித்தியம் இந்த சபரிமலைக்கு வர்றது. அதனால தான் இப்போ கூட சபரிமலையில் தேவப்பிரசனம் பார்த்தபோது 18ஆம் படிக்கு மேலே கூரை போடக்கூடாதுன்னு வந்துருது தேவப்பிரசனத்தில். ஏன் அப்படின்னா இந்த சபரிமலை சாஸ்தாவுக்கும் காந்தமலைக்கும் நடுவில் அந்த கூரை வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். அதனால் சுவாமியே சொல்லியிருக்கார். இப்போ ரீசெண்டாக பார்த்த தேவப்பிரசனத்தில் 18ஆம் படி வந்து, ஏன்னா 18ஆம் படிக்கு தந்திரிகள் படி பூஜை பண்ணும்பொழுது மழை பெய்யுறது, மழை பெய்யும் போது பூஜை பண்ண முடிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுனால 18ஆம் படிக்கு மேலே கூரை போடணும்னு முடிவு பண்ணி கூரையும் போட்டா. ஆனால் தேவப்பிரசனத்தில் அதை எடுக்க சொல்லி வந்துடுது. சுவாமிக்கு வந்து அங்கே கூரை இருக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு. அதனால் இப்போ இந்த வருஷம் சபரிமலை போகிறவாள்லாம் பார்க்கலாம், புதுசாக டெம்பரவரியாக ஒன்று போட்டிருக்கா. மழை வரும்போது மட்டும் கூரை வரும், மழை இல்லாத நேரத்தில் கூரை தானாகவே போயிடும் திரும்ப. அந்த மாதிரி டெம்பரவரியாக ஒரு கூரை போட்டிருக்கா. ஏன்னா சுவாமியே தேவப்பிரசனத்தில் சொல்லியிருக்காராம், இது காந்தமலையிலேருந்து பார்க்குறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பிரசன்னத்தில். அப்படி காந்தமலையில் சுவாமி பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய இடம். அங்கே அவர் என்ன காட்சி கண்டார், என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.